அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வைக்கிற மாதிரி ஒரு புளிக்குழம்பு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டு நல்லா வெடிச்சு வரணும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது ரெண்டுமே போட்டு நல்லா தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4-5 தக்காளி கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுமே பார்த்திங்கன்னா புளிக்கரைச்சலை போட்டுக்கலாம். புளி நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பாக தேவையோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு நல்லா தண்ணி போட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸாக தண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கடைசியில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் குழம்பு. அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி மசிச்சு விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான புளிக்குழம்பு ரெடி. இது சூடான சாதத்தை கூட போட்டு சாப்பிட்டு பாருங்கள்.